The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததால தான் எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழால கலந்து கொள்ளன முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இது மீண்டும் அதிமுக எழுந்திருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையா இல்ல எடப்பாடி மீது இருக்கக்கூடிய அதிருப்தியின் வெளிப்பாடா நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக உட்கட்சி பிரச்சனையை எதிரொலிக்கிறது, எடப்பாடி மீதான அதிருப்தியும் இருப்பதாகத்தான் தெரிகிறது. காரணம் என்னவென்றால், இப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிற இந்த திட்டம் பழைய திட்டம் இல்ல. அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்று நாம் புரிந்து கொள்கிற திட்டம் எதுன்னா காமராஜர் காலத்து திட்டம். அப்ப வாரப்ப கவுண்டர்னு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு. அவர் தான் முதல்ல திட்டத்தை ப்ரொபோஸ் பண்ணாரு. ஆனா அது கோவை, திருப்பூர், ஈரோடு அந்த பில்லூர் டேமுக்கு மேல இருந்து தண்ணி கொண்டு வர்ற ஸ்கீம் 2013 அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிருச்சு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல. அதுக்கு பிறகு திட்டத்தை மாற்றி அமைச்சாங்க. மாற்றி அமைக்கப்பட்ட திட்டம் தான் இப்போது நிறைவேற்றப்படுகிற திட்டம். இது எக்ஸாக்டா அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் திட்டத்துக்கு ஆரம்ப சுழி ஜெயலலிதா காலத்துல நிதியமைச்சர் அன்றைய நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தான் போட்டாரு. அப்போ செங்கோட்டையன் வைக்கிற வாதப்படி திட்டத்திற்கு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் படங்கள்லாம் வைக்கணும், ஏன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் ராமலிங்கம் படங்கள் வைக்கணும்னு அவர் சொல்றாரு. ஜெயலலிதா படம், எம்ஜிஆர் படம் வைப்பது அது சரிதான், அது அதிமுகவின் அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் சம்பந்தப்பட்ட அமைச்சர் படம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஓ பன்னீர்செல்வம் படமும் வைக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் அவர் தான் திட்டத்துக்கு முதல்ல பணம் ஒதுக்கீடு பண்ணது. அதுக்கப்புறம் பல கட்டங்களை தாண்டி வந்தது. மாற்றி அமைக்கப்பட்டுள்ள திட்டம் தான் இப்போது இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கல் நாட்டியது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஜனநாயகத்துல ஒருவர் அடிக்கல் நாட்டுவார், இன்னொருவர் திறந்து வைப்பார். இதெல்லாம் நம்ம பார்க்கிற விஷயம் தான். திறந்து வைப்பவர்கள் பெயர் தான் இடம்பெறும். எனவே செங்கோட்டையன் கூறுகிற காரணம் எனக்கு பொருத்தமாக தெரியவில்லை. அதனால்தான் திரு தராசு ஷியாம் அவர்கள் அதிமுகவுடைய நிரந்தர தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் எனெல்லாம் கூறிக்கொள்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான பாராட்டு விழா என்கிற பட்சத்துல இப்ப அதிமுகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுடைய படங்கள் இருக்க வேண்டியது இல்லையோ? படங்கள் இருக்க வேண்டும் தான். அதாவது அதிமுகவின் அடிப்படை உணர்வு அது. ஆனால் கூட்டத்தை நடத்துவது பாராட்டு விழாவை நடத்துவது முழுக்க அதிமுக என்று நாம் சொல்ல முடியாது அல்லவா? அது விவசாயிகள் சங்கம் நடத்துகிறது. அது போக இது அடிப்படையிலே இது அத்திக்கடவு அவிநாசி திட்டமே இல்ல. இந்த திட்டத்துக்கு மேல் பவானி திட்டம்னு ஆரம்ப காலத்துல பேர். இதுக்கு பெரிய வரலாறு இருக்கு. செங்கோட்டையன் அவர்களுக்கு இது தெரியாது இல்ல. எனக்கும் அவரை நீண்ட நெடுங்காலமாக ஒரு 40 வருஷமாக எனக்கு அவர் தெரியும். ஆனால் அவர் சொல்ற காரணம் இதுக்கு அந்த ஏன் போகவில்லை, ஏன் புறக்கணித்தார் என்பதற்கு அவர் சொல்ற காரணம் அது வெறுமனே இந்த காரணம் இல்ல என்பது என் மனதில் படுகிறது. அதாவது அவர் சொல்கிறார் எம்ஜிஆர் படம் இல்ல, ஜெயலலிதா படம் இல்ல என்கிற காரணம் மட்டும் பொருந்தவில்லை என்று நான் நினைக்கிறேன். காரணம் அதை மட்டும் சொல்லாம அவர் அன்றைய அமைச்சர் படமும் இல்லைங்கிறத சொல்றாரு இல்லையா? அப்ப எத்தனையோ பேர் இதுல சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க. முதல்ல இது குரல் கொடுத்த மாரப்ப கவுண்டர் அவர் இன்றைக்கும் கவுண்டர் இனத்தோட ஒரு ஐக்கானாகத்தான் கருதப்படுகிறார். அவர் படம் ஏன் இல்லைங்கிற கேள்வி எல்லாம் வரும்ல. அதிமுகவுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த வகையில இதை நம்ம அப்படித்தான் புரிஞ்சுக்க முடியும். நன்றி திரு தராசு ஷியாம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.